கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரஞ்சித் அவர்கள் நம்ம நெவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பா மட்டுமாக இந்த ஒரு அருமையான நாட்களை எங்கள் வாழ்க்கையில சேர்த்து கொடுத்து இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சத்தியத்தை தியானிக்க செய்ததற்காக அப்பா தாம் ஒருவருக்கே கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா மட்டுமல்லாமல் இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே ஏதோ இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இப்போது சத்தியத்தை தியானிக்க போகிறோம் தந்தாவே. அப்பா இந்த சத்தியத்தின் உள்ள ஆழ்ந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தை ஆவிக்குரிய அந்த ஒரு சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தந்தையே. மட்டுமல்லாமல் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளையும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வெளிச்சத்தை நடக்கும்படி தம்முடைய பரிசுவை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தந்தவே. அப்பா இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு கூட்டத்தினை தொடக்க முதல் இறுதி வரை தம்முடைய தெய்வீக பிரசங்களை அளித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தந்தையே. இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்து தங்கள் பொற்பாதப்படியில் வைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் நியூ கிரியேஷன் 6th வால்யூம் 6th சாப்டரில் நம்ம எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் நம்ம படிச்சுட்டு வரோம். இதில் கடந்த வாரம்க்கு முன்னில் எதனா டவுட்ஸ் இல்லை எதனா கேள்விகள் இருந்தால் தெரிவிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கண்டினியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சுருக்கமா ஒரு விஷயத்துல நம்ம கடந்த வாரம் பார்த்தது ஒன் சென்டென்ஸ்ல யாருன்னு சொல்ல முடியுமா? ரிவ்யூ. If a brother is doing any mistake, you don't have a right to send him out. The Lord can be judge him. Over, brother. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ கடந்த வாரம்ல நம்ம 56 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 57 கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறு தலைப்பு இருக்குது, கம்ஃபர்ட் த ஃபேபிள் மைண்டட். ஸோ நம்ம இந்த 57 கொஷின் அதோட பேராகிராஃப் தமிழில் யார் வாசிக்க வரீங்க? படிக்கிறேன். எஸ் சிஸ்டர். 57வது கொஸ்டின். இந்த எச்சரிக்கையை பொதுவாக மூப்பர்களும் சபையாரும் எவ்வாறு பின்பற்றுவது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு பலவீனரை தாங்குங்கள். நம்முடைய செய்தியின் பகுதியில் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஆராயும் போது சபை பலவீனரை தாங்க வேண்டும் என்று காண்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியை பெறுவதால் நம்முடைய பலவீனங்களை முற்றுமாக மேற்கொள்ளும்படி நம்முடைய அழியக்கூடிய சரீரங்கள் மாறுவதில்லை என்பதை நாம் காண்கிறோம். சிலர் பலவீனமுள்ள சரீரங்களை உடையவர்களாய் இருப்பதை போன்று சிலர் பலவீனமுள்ள மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பலவீனத்திற்கேற்ப இரக்கம் தேவைப்படுகிறது. பலவீனமுள்ள மனங்கள் அற்புத விதமாக குணப்படுத்துவதற்கு இல்லை. இல்லாவிட்டாலும் சிலருடைய மனங்கள் பலவீனமுள்ளதாய் இருப்பதினால் அவர்களால் திவ்ய திட்டத்தின் ஆழம், அகலம், உயரம், நீளத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் லூஸ் பண்ணிடுறேன், சவுண்டு கேட்குது. அகலம், உயரம், நீளத்தை உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சரீரமான சபைக்குரியவர்கள் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவர் அவருடைய சபைக்கென பலமுள்ள, ஆரோக்கியமுள்ள, நன்கு வளர்ச்சி பெற்ற சரீரங்களை தேடாதது போன்று மனதில் பலமும் ஆரோக்கியம் உள்ளவர்களை
திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அதன் காரணத்தை காணவும் ஆராய்ந்து பார்க்கவும் முடிந்தவர்களை மாத்திரம் அவர் தேடவில்லை. இப்படியாக சரீரமான சபையில் தகுதி உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் பலவீன மனமுள்ளவர்கள். அவர்கள் அடிப்படையான சராசரி அறிவை கூட எட்டுவதில்லை. இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை நாம் கொடுக்க வேண்டும்? மூப்பர்கள் சத்தியத்தை அளிக்கும் போதும் சபையில் உள்ள அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவின் மூலமும் இவர்களை தாங்க வேண்டும் என்று நாம் பதில் சொல்லுகிறோம். அப்படி செய்யும்போது அவர்களுடைய பலவீன நிலையை சுட்டிக்காட்டி மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேலும் தேவனுடைய குடும்பத்தில் உள்ள அங்கங்களில் காணப்படுகின்ற அதே அளவு வல்லுநர்களாக புரிந்து கொள்ளும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இப்படி திறமையில் குறைவுபட்டவர்கள் சரீரமான சபையை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. தளர்ந்த இருதயம் உள்ளவர்களை தாங்குங்கள் என்கிற திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு வசனத்தை ஏற்றுக்கொள்வோம் என்றால் பாடமானது ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. இயற்கையாகவே சிலருக்கு தைரியமும் போராடும் குணமும் கிடையாது. மேலும் எப்பொழுதும் நல்ல சிந்தையோடும் எப்பொழுதும் விசுவாசமுள்ள இருதயமுள்ளவர்களாய் சரீரமான சபையில் உள்ள மற்றவர்களைப் போன்று அதே அளவுக்கு வெளிப்படையாக கர்த்தரில் பலப்படவும் அல்லது விசுவாசத்தில் நல்ல போராடவும் முடியாது. எனினும் ஆண்டவர் அவர்கள் தைரியமுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்க விரும்பும் அவர்களுடைய சித்தத்தையும் அவர்களுடைய நோக்கத்தையும் பார்க்க வேண்டும். அப்படியாகவே சகோதரர்களும் இருக்க வேண்டும். அவர்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற தரத்தை அடைய வேண்டும் என்றால். ஹலோ, தேங்க்யூ சிஸ்டர். அது அப்படியே நான் சொல்லிடுறேன் பிரதர். நான் இங்கிலீஷில் படிக்கலாமா? ஓகே. ஓகே. Yes, sister, continue. Yes, brother. How shall the elders and the church in general follow his exhortation? Page number 304, paragraph 1 and 2. Comfort the feeble-minded. Continuing our examination of the apostles' word in our text, we note that the church is to comfort the feeble-minded. We thus have noticed that the reception of the Holy Spirit does not transform our moral bodies so as to entirely overcome their weaknesses. There are some with feeble-minded minds, as there are others with feeble bodies, and each needs sympathy along with the line of his own weaknesses. The feeble minds were not to be miraculously cured, nor should we expect that because the minds of some are feeble and unable to grasp all the lengths and the breadth and the height and depth of the divine plan, that therefore they are not of the body. On the contrary, as the Lord is not seeking for his church merely those who are of fine physical development, strong and robust, so likewise he is not seeking merely those who are strong and robust in mind and able to reason and analyze thoroughly, completely every feature of the divine plan. There will be in the body some who will be thus qualified, but those are feeble minded and do not come up even to the average standard of knowledge. What comfort should we give to these? We answer that the elders in their presentations of the truth and all of the church in their relationship one with the other should comfort these, not necessarily in pointing out their feebleness and condoning the same, but rather along
generalness, not expecting the same degree of prophecies and intellectual discernment in the member of the family of God. None should claim that those who have such a disability are therefore not of the body. The lesson is much the same if we accept the revised reading, comfort the faint threatened. Some natural lack courage and combativeness, and with ever so good will and ever so loyal hearts cannot to the same degree as others of the body. Be strong in the Lord, nor fight a good fight of faith in the open. The Lord, however, must see their will, their intention, to be courageous and loyal, and so should the brethren if they are to attain the rank of overcomers. Thank you, sister. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 57ஆம் கொஸ்டின்లో உங்களோட புரிதல் தெரிவிக்க முடிய அன்போடு அளிக்கிறோம். ஸோ முதல்ல சிஸ்டர் நிர்மலா. ஓகே ப்ரோ. எஸ் சிஸ்டர். இந்த பகுதியில அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சபை பலவீனமா இருந்தாக்கா அவங்கள தாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருப்பாடு. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய அழியக்கூடிய சரீரத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் பலவீனமுள்ள சரீரங்களா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு சரீரங்கள்ல பலவீனமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேரு இருதயத்துல பலவீனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்ப அவங்க பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இரக்கமும் அன்பும் அங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இது இந்த பலவீனம் ஏதோ ஒரு அற்புதமான விதமா அது குணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. சிலருடைய சில பேர் பலவீனமா இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய திட்டத்தின் ஆழம் அகலம் உயரம் எதுவுமே அவங்க உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்கள சபையில சரீரமான சபைக்குரியவங்களாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பலமான ஆரோக்கியமான நல்ல வளர்ச்சி பெற்ற சரீரங்களை தான் தேடுறாருன்னு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறவங்களையும் நல்லா ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராய்ச்சி பாக்குறவங்கதான் தேவன் தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேடுறாருன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்போ இன்னும் பலவீனமா இருக்கிறவங்க அவங்க ஒரு சராசரி கூட அறிவு கூட அவங்களுக்கு எட்ட முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, மூப்பர்கள் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு முறையில இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களையும் பார்க்கணும். அப்படி இவங்களையும் அந்த மாதிரி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவங்க அதே சமயத்துல அவங்க செய்த அந்த பலவீனத்தை நம்ம சுட்டி காட்டணும். சுட்டி காட்டினற்பதான் அதை மன்னிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவனுடைய குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவங்க வல்லுநர்களாகவோ திறமைசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம நம்ம செய்யறத நம்ம ஒரே மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த மாதிரி பலவீனமா இருக்கவங்களையும் குறைவுபட்டவங்களையும் சரீரமான சபைக்கு சார்ந்தவங்க இல்லை நீங்க அப்படின்னு அவங்க கிட்ட இது யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னும் தளர்ந்த இருதயம் உள்ளவர்களை தாங்குங்க அப்படிங்கிறது சில பேர் இயற்கையாகவே தைரியமும் போராடு குணமும் இல்லாததான் இருப்பாங்க. அப்ப அவங்க விசுவாசத்திலயும் விசுவாசமுள்ள இருதயங்களாக மற்ற ஜனங்களை போல அவங்க வெளிப்படையாகவோ இல்ல விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராட முடியாதவங்களா கூட இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு அவங்க விரும்பி ஆசைப்படுற அவங்களுடைய சித்தம் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரிதான் இப்படியாக தான் சகோதரர்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிறத அடையணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் மரியா. பிரதர்
எஸ் பிரதர். இந்த அப்போஸ்தலர் வார்த்தைகளை நம்ம வந்து ஆராயும் போது சபை வந்துட்டு பலவீனமானவங்களை தாங்குவது என்று இதில் நாம் பார்க்குறோம். அதாவது பரிசுத்த ஆவியை வந்துட்டு பெற்றிருந்தாங்க. அவரோட பலவீனங்களை வந்துட்டு முற்றுமாக மேற்கொள்ளும்படி தம்முடைய அழியக்கூடிய இந்த சரீரம் மாறுவதில்லை என்பதை நாம் இதை காண்கிறோம். சிலர் வந்துட்டு பலவீனம் உள்ள சரீரங்களை உடையவங்களா இருப்பாங்க. போன்ற சிலர் வந்துட்டு பலவீனம் உள்ள மனதோடவே இருப்பாங்க. அவங்க ஒருவருக்கு வந்துட்டு அவருடைய இந்த பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வந்துட்டு சபையாக வந்துட்டு ஒருத்தருக்கு தனித்தனியாக காட்டணும் என்று சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பலமுள்ள அந்த மன்னர்கள் வந்துட்டு இந்த அற்புத விதமாக குணப்படுத்துவதில்லை வந்துட்டு இல்லாவிட்டாலும் சிலருடைய மனங்கள் பலவீனமாக இருப்பதனாலும் அவர் வந்துட்டு இந்த தெய்வீக திட்டத்தில் வந்துட்டு இந்த ஆழமும் அகலமும் உயரமும் அந்த நீளத்தை இந்த நீளத்தை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஆகவேதான் அவர் வந்துட்டு சரீரமான சபைகளை வந்துட்டு அல்ல, அவர் வந்துட்டு அதற்கு மாறாக வந்துட்டு ஆண்டவர் அவருடைய சபைக்கு என்ன பலமுள்ள அந்த ஆரோக்கியமுள்ள அந்த நன்கு வறட்சி பெற்ற சரீரமுள்ளாக தொடர்ந்து போன்று மனதில் பலமுள்ள ஆரோக்கியமுள்ளவர்கள் திவ்ய திட்டத்தில் ஒரு அம்சத்தையும் அதன் காரணத்தையும் காணவும் அயர்ந்து பார்க்க முடியாதவர்களை மாத்திரம் அவர் தேடுவதில்லை. இப்படியாக சரீரமுள்ள அந்த சபையை தகுதியுள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் பலவீனமானதுள்ளவர்களே அவர்கள் அப்படி அல்ல. அந்த அடிப்படையான அந்த சரீர அறிவை கூட எட்டுவதில்லை. அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்றால் மூப்பர்கள் வந்துட்டு அந்த சத்தியத்தை வந்து அவங்களுக்கு சொல்லும்போது வந்துட்டு சபையில் உள்ள அனைவரும் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு இந்த உறவின் மூலம் இவர்களை தாங்க வேண்டும் என்று நாம் வந்து சொல்றோம். அப்படியே செய்யும்போது அவருடைய பலவீனமான நிலையை காட்டிட அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேலும் வந்துட்டு தேவன குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் கணவன் ஒரே அந்த அளவு வல்லுவலாக புரிந்து கொள்வதற்கு திறமையுள்ளதாக இருப்பவர்கள் என்று எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இப்படி திறமையின் குறைந்தவர்களை சரீரமான சபையை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒவ்வொரு சொல்லக்கூடாது. தளர்ந்த இதயமுள்ளவர்களை இதயமுள்ள தாங்குங்கள் என்கிற அந்த திறக்கப்பட்ட அந்த மொழியேற்பட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் என்று பாடுவது ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. இயற்கையாகவே சிலருக்கு வந்துட்டு தைரியம் போன்ற திடம் கிடையாது. மேலும் எப்பொழுது ஒரு நல்ல சிந்தனையோடு எப்பொழுதுமே இந்த விசுவாசத்தை இதுவராக சரீரமான சபையில உள்ள மற்றவர்களை போன்ற அதே அளவே வெளிப்படையாக கர்த்தரில் அந்த பலப்படவும் அல்லது விசுவாசத்தின் நல்ல போராட்டையும் போடவும் முடியாது. ஆண்டவர் அவருடைய இந்த தைரியம் உள்ளவை உண்மையாக இருக்க விருப்பம் அவர்களை சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் பார்க்க வேண்டும். அப்படியே சகோதரராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜெய் கொண்டுகள் என்ற ஒரு தரத்தை அவங்களுக்கு அடைய வேண்டும் என்று இதுல சொல்லிக்கிறாங்க. Thank you, brother. Thank you, brother. So, any other points? வேறு எதனா கவர் பண்ணாத பாயிண்ட்ஸோ இல்லை எதனா கேள்விகள்? நெக்ஸ்ட் சிஸ்டர் மரியா. பிரதர் இப்போ வந்துட்டு நம்ம சபையில பார்க்கும் பொழுது
நம்மளுக்கு வந்துட்டு பலன் உள்ளவங்களும் இருப்பாங்க, பலன் அற்றவங்களும் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு நம்ம அப்போஸ்தலர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, பலவீனமா இருக்கிறவங்கள தான் தாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை வந்து பெற்றிருப்பாங்க. இருந்தா கூட அவங்க கிட்ட வந்துட்டு அவ்வளவு வந்து பலம் இருக்காது. அப்ப நாம தான் வந்து அவங்கள வந்து ஒரு சபையில வந்து நல்ல அங்கத்தினரா இருக்கிறவங்க வந்து தான் அவங்கள வந்து தேத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு தேவனுடைய ஆழத்தையும், அகலத்தையும், உயரத்தையும், நீளத்தையும் மூப்பர்கள், அங்க இருக்க சபை உறுப்பினர்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா வராங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து குறைவா தான் போ போகப்பட்டிருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் பார்க்குறோம். ஏன்னா அவங்க பேசிக் கிளாஸ்ல மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி வர காலங்கள்ல வந்துட்டு நாம தான் அவங்களுக்கு வந்துட்டு சத்தியங்கள சொல்லிக் குடுத்து, அவங்களையும் வந்துட்டு நம்ம தேத்துறவங்களா இருக்கணும். இப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து நெறைய வந்துட்டு அவங்க வந்துட்டு பலவீனமா தான் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கேட்கிற கேள்விங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஏதாவது புரியாம இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து நாம தான் எடுத்து சொல்லி, அவங்க வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால, மூப்பர்கள் வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து கவனம் குடுத்து, அவங்க கேட்கிற கேள்விங்க, அவங்களுக்கு புரியாத இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்கள சொல்லிக் குடுத்து, அவங்கள வந்து பரிசுத்த ஆவியில வந்துட்டு சபையில வந்து நாம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பலவீனமா இருக்கிறவங்கள பலம் உள்ளவங்களா மாற்றுறது வந்து அ ச சத்திய வசனங்கள் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்க, அவங்க படிக்க படிக்க அவங்க பரிசுத்த ஆவி பெற்று, அவங்க இன்னும் அதிகமா வருவாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் வந்துட்டு சபையில வந்துட்டு அவங்கள வந்துட்டு தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்குறோம். அப்ப வந்து தளர்ந்த இருதயம் உள்ளவருங்க வந்துட்டு எப்படின்னா, கொஞ்சம் பயந்த சுபாவமும், அவங்கள்ட்ட போராடுற திறன்லாம் கம்மியா தான் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து அவங்க வந்து சபையில இருந்து ஒதுக்கி வச்சலாமா? அவங்கள அப்படியே விட்டுறலாமா? இன்னும் நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து நெறைய வார்த்தைகள் குடுத்து ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் சொல்லும்போது, அதே மாரி நாமளும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல விசுவாசத்த நெறைய குடுத்தோம்னா, அவங்களுக்கு நெறைய ஊக்கம் குடுத்தோம்னா, கண்டிப்பா வந்துட்டு அவங்களும் சபை வாய்ப்புக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அவங்களும் தைரியமும், உண்மை உள்ளவர்களாகவும், அங்க சிந்திக்கிற திறமை அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் பரிசுத்த ஆவி மூலமாக அதிகமா வந்துட்டு சபைக்கு அதிகமா வந்துட்டு வாய்ப்பு குடுக்கறதுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கும் வருவாங்க. இதான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. ஸோ வேறு எதனா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவர் பண்ணாத பாயிண்ட்ஸ் நான் எஸ் ரிப்பீட்டட் பிரதர். நமக்கு சொல்லாமல் டைம் வேறு கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி பிரதர். நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பிரதர். எந்த அளவுக்கு பலவீனம் இருக்கோ அந்த அளவுக்கு இரக்கம் வந்து செயல்படணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஸோ பலவீனமா இருக்கிறாங்க, இவங்க சபைக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, தேவன் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போதே பலமுள்ளவங்களையும், புத்திசாலிகளையும், ஞானிகளையும் அவர் சூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப 2வது வந்து அப்படிப்பட்ட பலவீனர்கள் இருப்பாங்க. எப்படி தேவன் இரக்கம் காட்டி நம்மள அழைச்சிருக்கிறாரோ, அந்த இரக்கத்த நம்ம காமிக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இரக்கம் தேவன் எப்படி இந்த ஒரு பலவீனமா இருக்கிறவங்கள எப்படி சூஸ் பண்ணாரு? இவங்க எப்படி சபை அதாவது கிறிஸ்துவோட அங்கத்துக்கு தகுதி ஆவாங்க அப்படின்னா, அவர் பார்க்கிறது வந்து இருதயத்தோட நோக்கத்த பார்க்கிறார். அப்ப அந்த நோக்கத்தை பார்த்து அவர் அழைச்சு நம்மகிட்ட இந்த ஒரு 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 சபை கூடி வருதலுக்குள்ள அவங்க பங்கு பெறுறாங்க. அப்ப நம்ம வந்து வெளி தோற்றமா அந்த பலவீனத்த மட்டும் பார்க்காம, தேவன் வந்து அவங்களோட உள்ளத்தோட நோக்கத்த பார்த்து அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்த எப்பொழுதுமே நம்ம வச்சுக்கிட்டு, நமக்குள்ள நம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில எந்த விதத்திலயும் இவங்க இவ்ளோ பலவீனமா இருக்கிறாங்க. இவங்க வந்து தகுதியா சபை வாய்ப்புக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து துளி கூட நமக்கு வரக்கூடாது அப்படின்றது 2வது பாயிண்ட். எஸ் தேங்க் யூ. சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் எனி அதர் பாயிண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை எனி அதர் கொஸ்டின்ஸ் ఇందులో? ஓகே. வேறு யா சிஸ்டர் சைட்ல யா சிஸ்டர் பிரத்யூஷா. Yes, brother. Brother, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் what he is saying now, if we will see Romans 8 to 12. அம்மா படிக்கிறீங்களா? Romans 8:12.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 and 13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். தேங்க்யூ. இப்போ வந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் he's talking about the two type. He's talking about the two type of mentality actually. இப்போ டூ டைப் ஆஃப் வீக்னஸ் அப்படி சொல்லலாம். ஒன்று வந்து ஃபீபிள் மைண்ட்ஸு, ஃபீபிள் பாடிஸ். ஃபீபிள் மைண்டுனா அந்த மைண்டில் அவங்க என்னன்னா அந்த உயரம் அகலம் அவங்க எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, அதுல வீக்னஸா இருப்பாரு. ஃபீபிள் பாடினா அவங்க ஓல்டு ஏஜ் வரும்போது அவங்க அந்த பாடி வீக்னஸா இருக்கலாம். இப்போ இந்த மைண்ட் வீக்னஸா இருக்கும்போது, ஏதோ ஒரு பாடி வீக்னஸா இருக்கும்போது காடுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங், கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி எதிர்பார்க்கலையா. லார்ட் இஸ் நாட் சீக்கிங் ஃபார் ஹிஸ் சர்ச் மெர்லி தோஸ் ஹூ ஆர் இன் ஃபைன் பிசிக்கல் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராங் அண்ட் ரோபோஸ்ட். அடுத்தது என்ன சொல்றான்னா, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவங்க ஏபிள் டு ரீசன், அனலைஸ் thoroughly, completely, very feature of the divine plan. அவர் ரெண்டு பேருக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க டிவைன் பிளான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி எதிர்பார்க்கிறாரு. ஸோ அது எதிர்பார்க்கும்போது யார் அப்படி அது வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்டர், செகண்ட் வந்து சர்ச். இந்த ரெண்டு அவங்க இருக்கிற வீக்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி என்னோட புரிதலா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட், the lesson is much the same if we accept the revised reading, comfort the faint hearted. அவங்க அந்த ஹார்ட் இருந்தாலும் அதுதான் அவங்க பாக்குறாரு, அந்த நோக்கம் லாயல்டி அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா he will arrange the some and the other. எதர் சர்ச்ல காங்கிரிகேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கலாம், எல்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இங்க வந்து அந்த கேரக்டரை அவங்க எவ்ரி ஒன் ஒரு வேர்ட் சொன்னார், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரிசெப்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம். கம்ப்ளீட் நமக்கு இருக்கிற வீக்னஸ் கம்ப்ளீட் அவங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அலோ பண்ணாலும் அது they are saying it as a one, it cannot be make it as a complete. நம்ம வீக்னஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க அலோவ் பண்ணணும், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அலோவ் பண்ணணும் டு டேக் ஆஃப் அவர் வீக்னஸ். ஸோ மைண்ட்லவும் பாடியிலவும் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் அலோவ் ஹிம் டு என்டர் டு கிளென்சஸ். தட் இஸ் மை அண்டர்ஸ்டுட் பிரதர். ஓ பிரதர். Yeah, thank you, sister. ஸோ ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா பலவானங்கள், டோரா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன்ஸ்னு தேவன் சூஸ் பண்ணலாம், பலகீனமாங்க தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி. ஸோ மெயின் ரீசன்னா அவங்களோட வைராக்கியம், தேவன் பட்டில் இருந்த அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குது தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதிலும் நமக்கு இங்கே பார்த்தா ஏபிள் டு ரீசன் அண்ட் அனலைஸ் தரோலி கம்ப்ளீட்லி எவ்ரி ஃபீச்சர் ஆஃப் த டிவைன் பிளான். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னது இந்த ரசல் பிரதர் எழுதுறது நேராக அப்படியே நம்ம எடுத்துக்காம நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ரீசனிங் பண்ணுறோம். அதுக்கு எப்படி, இது எப்படி, அது எப்படி, நிறைய கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்டுட்டு நம்ம ரீசனிங்கோட அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் தேவனோட தெய்வீக பிரணாளிக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம அதுதான் செஞ்சுட்டு வரோம். ஸோ அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் தேவன் இங்கே வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வேறு எனி அதர் பாயிண்ட்ஸ், எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே சிஸ்டர். இங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நமக்கு பார்த்தா கண்டிப்பா நம்ம இந்த விசுவாசத்துல வந்து ஞானஸ்தானம் நம்ம உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து தேவன் அதுக்கு அப்ரூவல்லாம் நமக்கு வந்து பரிசுத்த ஆவி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இதுலவும் நம்ம அது பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு பரிசுத்த ஆவி நமக்கு கிடைச்சிச்சதுனால நமக்குள்ள இருந்த பலகீனங்கள் ஆகட்டும், இல்ல நமக்குள்ள மென்டலி ஆகட்டும், பிசிக்கலி ஆகட்டும், எதனா குறைவுகள் இருந்தது, அது க்யூர் ஆக முடியுமா? சரி ஆக முடியுமா? No, பரிசுத்த brother. ஆவியால உதவியால நம்ம நாளுக்கு நாள் ஆஹ் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள அந்த வசனத்தின் மூலமாக நம்ம அதை வந்து மேற்கொள்றதுக்கு முடியும். பட் ஆனா அது ஒரு என்ன சொல்றது, ஆம், இப்படி நம்ம பேப்டிசம் எடுத்துட்டோம், ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சிருச்சுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு இம்மீடியட்டான ஒரு இது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட இலக்கு என்னன்னா படிப்படியா அந்த பலவீனத்தை மேற்கொண்டு அந்த ஒரு குணலட்சணத்தை அடையிறதுக்கான ஒரு உதவி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். Okay, sister. Thank you. Any other comments? Yes, brother. Yes, sister. Galatians 2:20 quote பண்ணுங்க brother. Can anyone read it? Galatians Sister Galatians 2:20 brother. ஓகே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Yes, brother. So Thank இது you. வந்து என்ன சொல்றேன்னா, receiving the Holy Spirit is nothing but living by a faith in the Son of a God who lives in us. ஸோ நமக்கு இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல இருக்கிற ransom மேல faith இருக்கும்போது our faith will increase, and when it is increasing our Holy Spirit also will increase. அப்போதான் our weakness we can overcome, but it is not completely can be a curable. We will have the weaknesses, but we can overcome through the Holy Spirit. Overcome. Yes, sister. Any other points? இதுல? Any other comments, brothers and sisters? இப்போ இரண்டு சகோதரிகள் சொல்ல மாதிரி, so the feeble minds were not be miraculously cured. ஸோ இங்கே ரொம்ப அழகா சகோதரிகள் நமக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. அது ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு பரிசுத்தாவி உதவி செய்யும் தவிர, நமக்கு பிசிக்கலி ஆகட்டும், மென்டலி ஆகட்டும், நமக்கு இருந்த பலகீனங்கள் இல்லை குறைவுகள் வந்து அது நொண்டி நமக்கு ஃபுல்லா கியூர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. அப்படிதான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா அப்போஸ்தலர்கள் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்ணு ப்ராப்ளமா இருந்தது. ஸோ ரொம்ப பரிசுத்த ஆவி வந்து அவங்களுக்கு குறைவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னா இல்லை. ஸோ கண்டிப்பா ரொம்ப வைராக்கியமா தேவனோட ஊழியத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணு சரியா இருந்த டைம்ல 3 தடவை அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் சமாதானம் கிடைக்கலன்னா அதுதான் தேவனோட சித்தம் அப்படி இருந்து அவங்க வந்து நம்ம பார்க்கலாம் அவங்களோட லைஃப்ல. ஸோ அப்படின்னா அது ஓவர் கம் பண்ணாங்க தவிர அது கியூர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எனி அதர் காமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எஸ் அதான் நிர்மலா சிஸ்டர். பிரதர், அதான் ஒரு மிராக்கல்னால எந்த ஒரு இதுவும் நல்லா ஆகாது இல்லைங்களா? நம்மளோட ஓன் இதுல நம்ம இது அதுல முயற்சி எடுத்தாதான், அதுல நம்ம இது பண்ணாதான் நம்மளுக்கு அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நம்ம இது ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மிராக்கலால எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சிஸ்டர். சிஸ்டர் பிரத்யூஷா. எஸ் பிரதர், அம்மாக்கு நிர்மலா அம்மாக்கு சப்போர்ட் வேர்டிங் என்னன்னா, லாஸ்ட் இந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் சொல்றது அதுதான். அவங்க ஓவர் கம் பண்ணானா ஓகே ஃபைன், ஓவர் கம் பண்றாரு. ஆனா அவங்க என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கறேன்னா, கரேஜியஸ் இன்டென்ஷன், அவங்களோட ஹார்ட்ல இருக்கிற இன்டென்ஷனு, லாயலு, அப்படி அவங்க காடுக்கு எவ்வளோ லாயலா இருக்கிறாரு, எப்படி பண்றாரு, அப்படிதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு எஸ் சிஸ்டர்.
ஸோ நமக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு அருமையான ஒரு வசனம் எழுதிருவாங்க. என்னன்னா, நம்மளோட குறைவுகள்ல பலகீனங்களும் இன் கிருபை போதும். அப்படி ஒரு வசனம் யாருக்கு தமிழ்ல படிக்க முடியுமா? உங்களோட பலகீனத்திலும் என்னோட பலன் பூர்ணமாகும், இன் கிருபை போதும். அப்படி சொல்லப்பட்ட ஒரு வசனம் நமக்கு இருக்குது. லாஸ்டா இருக்குது பிரதர் அது. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கணும். நம்ம ஆண்டவர் 2 கொரிந்தியன்ஸ் 12:9 வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 12:9. 12. Yeah. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஸோ இங்கே அப்போஸ்தலர் பவுலோட ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்த்தா அவங்களோட பலகீனத்துல தேவனோட கிருபை வந்து பரிபூர்ணமாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்த அந்த பலகீனங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது ஓவர் கம் செய்கிறதுக்கு நமக்கு தேவன் உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வேறு எதனா கருத்துக்கள் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் கலந்து போகலாமா? Next question. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. 58th கொஸ்டின் இங்கிலீஷ்ல யார் படிக்க போறீங்க? கிஷோர் பிரதர் படிக்க முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் யார் என்ன படிக்கிறீங்க? கொஸ்டின் பிரதர். அதாம்மா 58th கொஸ்டினும் பேராகிராஃப் ரெண்டும். பேராகிராஃப் மொபைல்ல தான் படிக்கணும். Brother, கொஸ்டின் நானே படிக்கிறேன் brother. எஸ் பிரதர், எஸ். கேட்குறேன். 58th question. How does the Lord regard the feeble-minded or faint-hearted ones, and what lesson does this teach us? அதற்கான விளக்கம் பார்க்கலாம். All should recognize that the Lord's judgment of his people is according to their hearts, and that if this feeble-minded or faint-hearted ones have had sufficiency of mind and will to grasp the fundamental of the divine plan of redemption through Christ Jesus and their own justification in God's sight through faith in the Redeemer. And if on this basis they are striving to live a life of consecration of the Lord, they are to be treated in every way so as to permit them to feel that they are fully and thoroughly members of the body of Christ, and that the fact that they cannot expound or cannot perhaps with clearance decide every features of the divine plan intellectually and defend the same as courageously as others, is not to be esteemed as impugning their acceptance with the Lord. They should be encouraged to press along the lines of self-sacrifice in the divine services, doing such things as their hand find to do to the glory of the Lord and to the blessing of his people. Comforted with the thought that in due time all who abide in Christ and cultivate the fruits of his spirit and walk in his steps of sacrifice will have new bodies with perfect capacity, in which all the members shall be able to know as they are known, and that meantime the Lord assure us that his strength is shown that more fully in our weakness. Thank you, brother. தேங்க்யூ பிரதர். இது தமிழ்ல யார் படிக்க வரீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? பிரதர் நான் படிக்கிறேன் பிரதர். எஸ். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பது என்பது அவர்களுடைய இருதயங்களின் பிரகாரம் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவ்விதமான பலவீனமுள்ள மனதுள்ளவர்கள் அல்லது தளர்ந்த இருதயம் உள்ளவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் வந்த மீட்பின் திவ்ய திட்டத்தின் அடிப்படை காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விருப்பமும்
போதுமான அளவு மனமும் இருந்திருக்கும் என்றால், அவர்கள் மீட்பர் மேல் வைத்த விசுவாசத்தினால் தேவனுடைய பார்வையில் வந்த அவருடைய சொந்த நீதிமானாக்கப்படுதலில் விருப்பமும் போதுமான அளவு மனதுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால், மேலும் இந்த அடிப்படையில் அவர்கள் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தும்படி முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவருடைய சரீரமான சபையின் அங்கங்கள் என்று முழுமையாக ஏகோபித்த வண்ணம் அவர்கள் உணர்ந்து கொள்ள அனுமதிக்கும் விதத்தில் எல்லா வழிகளிலும் நடத்தப்படுதல் வேண்டும். மேலும் அறிந்து கொள்ளும் விதத்தில் திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒருவேளை தெளிவாக பகுத்தறிய முடியாவிட்டாலும் அல்லது விளக்கி கூற முடியாவிட்டாலும், மற்றவர்களைப் போல தைரியமாக அதற்காக வாதாட முடியாவிட்டாலும், அவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது தடையானது என்று கருதக்கூடாது. அவர்கள் திவ்ய ஊழியத்தில் தியாக மனப்பான்மையோடு முன்னேறி செல்ல தைரியப்படுத்தப்படல் வேண்டும். அவர்கள் கரங்களுக்கு கிட்டுகிறது எதுவோ அந்த ஊழியத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அவருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி செய்ய தைரியப்படுத்தப்படல் வேண்டும். அப்படி செய்யும் போது ஏற்ற காலத்தில் அவருடன் நிலைத்திருந்து அவருடைய ஆவியின் கனிகளில் வளர்ந்து அவருடைய பலியின் வழிகளில் நடக்கிற அனைவரும் பரிபூரண திறமையுடன் புதிய சரீரங்களை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஆறுதல் அடைவார்கள். அந்த நிலையில் எல்லா அங்கங்களும் அவர்கள் இருக்கிற வண்ணமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் நாமும் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின்ல உங்களோட புரிதல் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். முதல்ல சிஸ்டர் மரியா. Ready? ஆமாம். Yes, sister. இதுல வந்துட்டு நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை வந்து நியாயம் தீர்ப்பது என்பது அவருடைய இருதயங்களில் பிரகாரமே என்பதை எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவரு தான் நியாயம் தீர்க்க போறவரா இருக்காரு. அதுல வந்துட்டு நாம யாருக்குமே அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலவீனம் உள்ள மனிதர்கள் அல்லது தளர்ந்த இருதயம் உள்ள கிறிஸ்துவின் இயேசுவின் மூலமாக வந்த மீட்பின் திவ்ய திட்டத்தின் அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விரும்பும், அதாவது வந்துட்டு அந்த அடிப்படையான சத்தியங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு விரும்பும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா மீட்பு மேல வந்துட்டு அவர் அதிகமா விசுவாசத்துல இருந்துதான் அவங்க வந்துட்டு அங்க வராங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்கவங்க விசுவாசத்தை பொறுத்துதான் தேவன் வந்து அவங்கள வந்து நீதிமானா வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் அந்த ஆண்டவரை வந்துட்டு நம்ம வந்து அர்ப்பணிப்புக்கு வந்து அவங்க வந்து வழி நடத்தும் பொழுது ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரிதான் நம்ம வந்துட்டு அவங்கள வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்க வந்துட்டு அந்த சபைக்கு வந்துட்டு அங்கங்களா வருவதற்கு அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் அவங்க வந்து தேவன் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்து அந்த பகுத்தறிவதுல வந்துட்டு அவங்கள வந்து நம்ம எந்த இதுவும் பண்ணாம அவங்களுக்கு வேண்டிய எல்லா வந்துட்டு ஊழியங்களை வந்துட்டு அவங்க மனப்பூர்வமா செய்யறதுக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம வந்து தைரியம் ஊட்டுறவங்களாதான் இருக்கணும். அவங்கள வந்துட்டு அந்த கரம் பிடிச்சு அவங்கள வந்து தூக்கி விட்டு அவங்க வந்து ஊழியம் செய்யறதுக்கு அவங்க எல்லா ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அங்க வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அந்த ஆவியின் கனிகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுலயும் அவங்க வந்து வளர்ந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினால வந்துட்டு அவங்க எல்லா வாய்ப்பையும் பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்பதான் வந்துட்டு தேவன் கொடுத்த அந்த வாக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பலவீனனை அவருடைய பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் முடிச்சிருக்காங்க பிரதர். இதுதான் என்னோட புரிதலா இருக்கு. Thank you, sister. தேங்க்யூ பிரதர். Any other points, brothers and sisters? Next, யார சொல்ல வரீங்க? Any other comments? பிரதர், இந்த கொஸ்டினுக்கு பிரத்யூஷா சிஸ்டர் முன்னாடியே சொன்னாங்க. அதாவது தேவன் வந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் அவங்களோட பலவீனங்கள் எல்லாம் அவர் பாக்குறது இல்ல, அந்த ஹார்ட்டோட இன்டென்ஷன் பாக்குறாரு.
அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டிவைன் பிளான்ல இருக்கிற விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு அதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதுக்குண்டான முயற்சி செய்து வாழ்றதுக்காக ரெடியா இருக்கிறவங்க தான் அந்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அங்கங்கள். அதாவது கர்த்தரோட சரீரம் ஆவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். இப்ப அவங்கள பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எந்த வகையிலயும் நம்ம அவங்கள குறித்து எந்தவித தீர்ப்பும் ஜட்ஜ் பண்ணாம அவங்கள தேவன் தெரிஞ்சு அழைச்சிருக்கிறாரு. அப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அல்லது வளர்ச்சிக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றது அது டிவைன் பிளான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் அத ஒருத்தர்கிட்ட அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம கூட பலவீனமா இருக்கலாம். அப்ப அதுக்குண்டான ஒரு உதவிகளையும் அவங்களுக்கு முயற்சிகளையும் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க பிரதர். Yes, sister. Good. Any other points? பிரதர், ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த இது தாளந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், அவரோட ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், அவங்கள அவங்கள வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஆவியின் கனிகள்ல வளருவாங்க. பரிபூர்ண திறமையை அவங்க வளர்த்துக்கிட்டு சரீரங்களை நம்பிக்கையை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பிரதர். Yes, sister. Yes. Next, any other comments? பிரதர் சொல்றாங்க பிரதர். Yes, brother. இப்போ இந்த சரீர பலம் இல்லாதவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த தைரியமாக சொல்லாவிட்டாலுமே அவங்க வந்துட்டு மற்றவர்களை போல தைரியமாக அதற்காக வாதாட முடியாவிட்டாலுமே அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அவர்கள் வந்துட்டு இந்த திவ்ய ஊழியத்தில் வந்துட்டு தியாக மனப்பார்வையோடு முன்னேறி செல்ல ஒரு தைரியப்படுத்த இருக்க வேண்டும் என்று நான் ஒரு பாயிண்ட் பிரதர். அவ்வளவுதான். தேங்க்யூ பிரதர். Yes, brother. Yes. Any other comments? Yes, Yes, sister. brother. It's a third line, brother. Can you underline that one, brother? The one word they have given as a full amanda, brother. Adilla, brother. Feeble-minded. First line, feeble-minded or faint-hearted ones have had sufficient of a mind and will to grasp the fundamental of the divine plan. So, அவனுக்கு weakness, body wise they have a weakness. இங்க பார்க்கும்போது they are having the knowledge to understand the divine redemption through Jesus Christ. Means what? He is supporting them when they are in the weakness. So அவங்களோட ஹார்ட் இன்டென்ஷன் பியூர் டுவர்ட்ஸ் த கிரைஸ்ட் ஜீசஸ். அதனால ஹீஸ் டீச்சிங் தெம், ஹீஸ் மேக்கிங் தெம் டு பி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாட் ஹி இஸ் கிவன், ஹிஸ் கிரேஸ் இஸ் இனஃப் ஃபார் தெம். அப்போ தே ஆர் நாட் மைண்டட், வீக்னஸ் இருக்கு, ஆனா டிவைன் பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தே ஆர் ஸ்ட்ராங் இனஃப். அப்படிதான் எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிச்சு பிரதர். According to their hearts, that if these feeble-minded or faint-hearted ones have had sufficient of the mind and will to grasp the fundamental of the divine plan. அவங்க willing இருக்கு, heartல will இருக்கு, as well as they can understand the divine plan. That is the reason he was chosen. And என்ன weakness இருந்தாலும் he's supporting them. That's my point, brother. Oh, brother. Yes, sister. Thank you. Any other comments? So, any other questions? Idalo? Yes, Ranjit, brother. No, brother. வேறு எதனா கருத்துக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதில்?
ஸோ இதில் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிடம்ஷன். ஸோ பலகீனங்கள் இருந்தாலோ அந்த ஃபிசிக்கலி ஆகட்டும் மென்டலி ஆகட்டும் இருந்தாலோ அந்த மீட்புக்கு இருந்த அந்த ஃபண்டமெண்டல்ஸ்னால் நம்ம மோஸ்ட்லி நம்ம ரான்சம். ஸோ நம்ம பேசிக் கிளாஸஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே விசுவாசம் வச்சுட்டு அதுக்கு தக்க மாதிரி நடக்கிறதுக்கு யார் ஸ்ட்ரைவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைவ் டு லிவ் கான்செக்ரேட்டட் லைஃப்ஸ். நமக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலோ ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷன்லவும் நம்ம வந்து இந்த சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்து பார்க்குறோமோ, ஸோ அந்த மாதிரியான அந்த எஃபோர்ட்ஸ் தான் தேவன் வந்து பார்க்குறாங்க. அதுதான் தேவன் இப்போ நமக்கு இந்த அப்பரிபூர்ணமான இந்த சரீரத்தில் நமக்கு ஃபிசிக்கலி ஆகட்டும் மென்டலி ஆகட்டும் குறைவை இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம சபையா ஆகிட்டோம்னா அப்பேற்பட்ட சகோதரன் கண்டிப்பாக வரப்போகிற பர்ஃபெக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் வந்து ரிசரக்ஷனில் நமக்கு பர்ஃபெக்ட் பாடி ஆஸ் வெல் ஆஸ் பர்ஃபெக்ட் மைண்ட் நமக்கு இருக்கும். அப்போதான் முழுசா தேவனோட சித்தத்துக்கு எல்லாமே முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க முழுசா வந்து தேவனுக்கு உதவி செய்யறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன செய்யணும்னா அப்பேற்பட்ட சகோதரர்களுக்கு ஒரு சகோதரருக்கு ஒரு மாதிரியான பலகீனங்கள் இருக்கலாம், மற்ற சகோதரர்களுக்கு வேறு மாதிரியான பலகீனங்கள் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட பலகீனங்கள் சகோதரோட பலகீனங்கள் நாம தான் தாங்கணும். அப்படிதான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வேறு எதனா கருத்துக்கள் இல்லை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் தெரிவிக்கலாம். பிரதர் இதில் டோட்டலாக பார்க்கும்போது ஸோ யார் பலவீனமெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வைக்காம அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரு இது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த விசுவாசம் வர்றதுக்கு அதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பட் அவங்கள வந்து எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சபையை விட்டு தூக்கக்கூடாது. சபையில இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா தேவையான எல்லா உதவிகளும் செய்யணும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு தேவன் வந்து ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும், பட் அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தெரியாதவங்க இருக்கலாம் அவங்களுக்கு. அது வந்துட்டு அது நம்ம சபையில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி என்ன தேவைப்படுதோ அது வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் பிரதர். அவ்வளோதான் பிரதர். கரெக்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதில் இன்னொரு சின்ன பாயிண்ட் கூட பிரதர். பிரதர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளமதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்னும் போது ஒருத்தருக்கு 5 தாளமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதுனால வந்து அவர் வந்து அதிகரித்தாலும் ஸோ அவருக்கு மட்டும்தான் வந்து சபையில வந்து இடம் இருக்கு, சரீரத்துல வந்து இடம் இருக்குன்னு வந்து நம்ம ஒரு தப்பான வந்து எண்ணத்துல வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தாளமைகள் அட்லீஸ்ட் ஒரு தாளமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு தாளம் அவங்களால பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியலனாலும் அவங்களும் வந்து கண்டிப்பா அவங்களோட விசுவாசத்தை பொறுத்துதான் சபைக்கு வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்களே தவிர நாம வந்து சொந்தமா வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த காலம் இல்லை, எதுவும் தெரியல, ஸோ அதனால வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். எஸ் பிரதர், கண்டிப்பா. ஸோ நம்ம சபையில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் நம்ம அதை பார்த்துட்டு வரோம், தவறுகள் செஞ்சுட்டாலும் அந்த சகோதரர்கள் நம்ம கடைசியாக வந்து ஆதாயப்படுக்கிற மாதிரி தான் திருப்பி இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்துக்கணும். அன்பு நாளா டிசிப்ளின் நாளா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்பேற்பட்டு இருக்கனப்போ ஒரு பலகீனங்கள்னால நம்ம இருக்கனப்போ சரியாக நம்ம புரிஞ்சுக்க முடியல, இல்லை சரியாக நம்ம உதவி செய்ய முடியல அப்படின்னா வெளியரங்கமான விஷயத்திலும் அது கண்டிப்பாக அந்த சகோதரகன் வந்து கிறிஸ்து சரீரத்தில் அங்கமா போக முடியாது. அப்பேற்பட்ட நியாய தீர்ப்பு வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நியாய தீர்ப்பு வந்து பியூர்லி காட் எப்படின்னா நம்மளோட ஹுதயம் அந்த ஹார்ட் வைஸ் தான், நம்மளோட சிந்தனையில் எப்படி இருக்குது, நம்மளோட ஹுதயம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் தேவன் வந்து நியாயம் தீர்க்கிறாங்க. ஸோ நம்ம சரீரத்துக்குள்ள இருந்த குறைவுகள் மூலமா தேவன் எந்த எஃபர்ட்ஸுமே இங்கே அது கன்சிடர் பண்றல. ஆனா நம்ம எவ்வளவு எஃபர்ட்ஸ் பண்றோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு, அப்படிதான் இங்கே அந்த சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம எவ்வளோக்கெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அப்படிதான் நமக்கு இங்கே பார்க்கலாம்.
Any other points, comments? தேங்க்யூ. Thank you, brother. Brother, I have a doubt, brother. Yes, sister. Yes, brother. இப்போ they are having a God, கிரைஸ்டுக்கு அவங்களுக்கு ஒரு what you will say bond they have. என்ன தவறு பண்ணாலும் எப்படி இருக்கும் அவங்க ஹார்ட் அவங்க தான் தெரியும். ஸோ we doesn't know it. அப்போ அவங்க தப்பு பண்றார நம்ம if intentionally or hurting or indirectly hurting, அப்புறம் what we can do, brother? Yes, sister. இப்போ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சுச்சா brothers and sisters? புரியல பிரதர் கொஸ்டின். ஒரு சகோதரர்கள் ஒரு சகோதரன் ஏ, அப்பேற்பட்ட சகோதரன் நமக்கு தெரிஞ்சு அவங்க தவறு செய்யறாங்க மாதிரி நமக்கு தோணுது. ஆனா அவங்களோட ஹிருதயம் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. சேம் டைம் அவங்களுக்கு தேவனுக்கு மத்திய இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நிலையிலோ நாம எப்படி அந்த சகோதரன் தவறு செய்யறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அது சம்திங் அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா சிஸ்டர் பிரத்யூஷா கேள்வி? இப்போ சிஸ்டர் கேள்வி புரிஞ்சிச்சா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்? புரியுது. ஸோ எனி அதர் காமெண்ட்ஸ் இதுக்கு? ஸோ அந்த சுச்சுவேஷனில் நாம் என்ன செய்யணும் அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க சிஸ்டர். அதுக்கு எனி கமெண்ட்ஸ் இருந்தால் தெரிவிக்கலாம். பிரதர் அதுக்கு அசிஸ்டன்ட் கேட்ட கேள்விக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம ஆன்சர் பார்த்தோம். யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இருக்கிறத மத்தவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா சிஸ்டர்? அவங்க இருதயத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வெளியே செய்யறதுதான் அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிதான் சிஸ்டர் கேக்குறாங்க. ஜட்ஜ் பண்ணணும் அப்படி இல்ல. இப்போ ஒரு ஏ இருக்காரு, எனக்கு ஹர்ட் பண்ணிட்டார வச்சுக்கோங்க. பிக்கு ஹர்ட் பண்ணும்போது ஏக்கு காடுக்கு என்ன இருக்கோ அங்கதான் தெரியும். ஆனா இவனுக்காக நான் ஹர்ட் ஆயிட்டேன். அப்போ நான் அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்? வாட் ஐ கேன் டூ? வெதர் ஐ கேன் ஹர்ட்னா அது ஒரு மேத்யூ 18 அப்படி அந்த டிராஸ்டிக்லாம் இல்ல. நார்மலா ஒரு பேச்சியோ ஏதோ ஒரு நார்மல் திங் நான் ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா ஹி வாஸ் இன்டென்ஷனலி மேபி இஸ் குட் வித் த லார்ட். அந்த சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படி என்னோட கேள்வி. இட்ஸ் நாட் ஜட்ஜிங் பட் வாட் வி கேன் டூ. ஒரே ஒரு பாயிண்ட் ப்ளீஸ் சிஸ்டர் கண்டினியூ. இப்ப நான் சிஸ்டர் சொன்ன வச்சு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏ வந்து பி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே கேக்குறீங்க. பி வந்து இது நம்மளோட கேரக்டர் டெவலப் ஆகுறதுக்கு ஒரு தேவனோட அனுமதி நினைச்சிட்டு அதை பொறுமையா நம்ம சகிச்சோம். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணல, பட் வி ஆர் ஹர்ட்டட் ஆர் வி ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம பொறுமையா சகிச்சுட்டு அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா அதுவே தேவனோட பார்வையில மிக பெரிய விலையேற பெற்ற ஒரு முன்னேற்றமா தெரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். Yes, sister. Any other comment? Yes, brother. சொன்னது அப்படியே நானும் கண்டிப்பா ஒருத்தர் வந்து நம்ம வந்து சபையிலேயே சரி சபையை வெளியில வந்து சரி நம்ம வந்து திட்டுறாங்க இல்லை ஈவன் அடித்தாலும் கூட நம்ம திரும்பி அடிக்கணும், திரும்பி வந்து திட்டணும், திரும்ப அவங்க பழி வாங்கணும்ன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாதுன்னா வந்து நம்ம தலைவர் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம பழி வாங்கணும் எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயமே வரக்கூடாது. ஸோ அது பொறுமையை அனுப்பி மேபி அவங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வேற ஒரு கோவத்துல வந்து இங்க வந்து நம்ம கிட்ட மேபி காமிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி அது அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். அவங்க வந்து இமிடியேட்டா அந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட புரிதல். எஸ் பிரதர், குட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சிஸ்டர் பிரத்யூஷா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேள்விக்கு சமாதானம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் பிரதருக்கு கமெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், இவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாரு. ஒன்றும் இல்லை சிஸ்டர், இப்போ வந்து பலி வாங்குற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த சகோதரன் நம்ம ஹட் பண்ணாதனால நாம வந்து அந்த சகோதரனுக்கு ஏதோ ஒரு வகையில ஹட் பண்ணணும் அப்பேற்பட்ட மனநிலை
நமக்கும் இருக்கக்கூடாது. அப்படிதான் பிரதர் வந்து கன்க்ளூஷன் சொல்றதுக்கு. சிஸ்டர் டோரா சொல்றதுல வந்து சகோதரர்கள் நம்ம இப்போது படிச்சது தான் என்னன்னா அவங்களோட பலகீனங்கள். ஒருவேளை அந்த சகோதரன் பலகீனங்கள்னால செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம். காரணம் எது இருந்தாலோ அது நம்ம தவறு செய்யாம இருந்தாலோ அது நம்ம தாங்கணும். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். பிரதர் ஆண்டோனி. பிரதர் இப்ப எஸ் சிஸ்டர் சொன்னாங்க அவங்க வந்து பி வந்து அவங்க மனசு வந்து ரொம்ப ஏட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு தேவன் கிட்ட வந்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, இந்த மாதிரி ரொம்ப நான் கவலைப்பட்டேன்னும் போது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுக்கா புரிதல் வந்து அந்த ஏன்ற பிரதர் வந்துட்டு சாரி சிஸ்டர், நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதாவது உங்களை ஆட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிரதர். எஸ் சிஸ்டர். ஸோ நம்ம வந்து ஜெபிக்கலாம், ஜெபத்தில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட் நமக்கு சகோதரி சொல்லியிருக்காங்க. அதான் வேற பாயிண்ட் வந்து எஸ் பிரதர். அதே மாதிரி பிரதர் நமக்கு வந்து சகோதரக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்போ வந்துட்டாலும் அதை வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த அந்த சுயம் வந்து நம்ம தடுக்குது. அந்த சுயம் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா வேத சத்திய வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா சத்துருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்பை நம்ம பார்க்குறோம் சார். அது ஒரு பாயிண்ட் இருக்குங்க, வேற ஒண்ணு இல்லை. எஸ் தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம வந்து எப்போதுமே ஃபர்கிவ் பண்றது, மன்னிப்பு பண்ற மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ we should be always forgivable. So sister Pratyusha. Yes, brother. Thank you, brother. Thank you, brothers and sisters, for your comments. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேறு எதனா பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுமா இதில்? இல்லை இதோட நம்ம நிறைவு செய்யலாமா? எனி அதர் பாயிண்ட்ஸ்? இனி என்ன செய்யலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சொன்னால் நம்ம கலந்து போகலாம். ஓகே பிரதர், ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தியவச்சங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராகிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகளிட்டு இருக்கிறோம். இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இப்போ இனிமே கீதங்கள் படிக்க முடிய சகோதரி மரியா, முடிவு ஜபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் அருள்மணியை நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 5 வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு ஏனும் இருள் இல்லை. வேதாகமம் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று அறிவிக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தின் மேல் பிரகாசமாய் தோன்றுகின்ற ஒளியே மகிமையுள்ள செகினா ஒளி என்று அழைக்கப்படுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தால் நிரம்பப்பட்டு மெய்யான ஒளி என்று அழைக்கப்பட்டார். அவரே நம்மை பின்பற்றுகிறவர்களை நோக்கி, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மனுஷர் உங்களை நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது என்றார். இப்படியே பெந்தகோஸ்து நாளிலே தெய்வீக வல்லமையானது பிரிந்திருக்கின்ற அக்கினி நாவை போல காணப்பட்டது. அதே போலவே வேதத்தில் இருந்து புறப்படுகின்ற கர்த்தருடைய ஆவியின் விளக்கில் இருந்து சுடர்விக்கும் பிரகாசிக்கின்ற தீபமாக காணப்படுகிறது. சங்கீதத்தில் உம்முடைய வேதம் என் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு பிரகாசமாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் ஜீவாலையானது கிருபையின் வசனங்களில் பிதாவின் ஆவியையும் குமாரனின் ஆவியையும் நம்முடைய இதயத்தில் சுடர்விட செய்கிறது. சத்தியத்தோடு இந்த தீபத்தை நாம் எவ்வளவாய் நமக்குள் வளர்க்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தரின் ஆவி நமக்குள் தங்கி இருக்கிறது, எரிந்து பிரகாசித்து உலகிற்கு ஒளியாக இருக்கிறது. ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும்
வல்லமை எங்கள் அன்பு உண்டான மீ தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதியின் தெய்வமே, ஆனந்த ஞானமுடையவரே, அப்பா ஒன்றான மீ தகப்பனே, உமது ஒருவருக்கே எங்கள் போதவரும் குருமாயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலே மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஏறெடுத்துள்ளோம் அப்பா அன்பு தந்தையே தேவனே. அப்பா இந்த நாட்களின் கூட அப்பா தந்தையே, கடந்த நாட்கள் மூலம் எங்களை கண்ணின் முன்னில் பல பாதுகாத்து தந்தையே இந்த சத்திய வார்த்தையை கேட்பதற்காக உடைய சமூகத்திலே எங்களை சகோதர சகோதரியை கூட்டி சேர்த்து கிருபைக்கு அன்புக்கு மேல கதரும் தந்தையே, கொடான கொடி நன்கு தந்தையே தேவனே. இப்படியே கூட இன்றைய தினத்திலே தேவனே நாங்கள் தியானித்த வார்த்தையிலும் இந்த கேட்ட சத்தியம் நாங்கள் விட்டுவிடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழும் தேவன் தாமே அனுமதிக்கூடிய சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாலையுடைய தேவன் தாமே உதவி செய்கிறதா அன்பு தந்தையை இப்படியே கூட எங்கள் அனைவரும் பொறுப்பில் திருக்கிறார் தந்தையே. இப்படியே கூட உங்களுடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்த எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் உங்களுடைய தெய்வீக சித்தத்தையே நாங்கள் நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவும் தந்து எங்கள் ஒவ்வொருத்தரும் வழிநடத்த வேண்டும் என்று கூட மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுவோம் ஜீவனத்துக்காக. அப்படியே கூட தந்தை இனி வளர்க்கின்ற நாட்களின் காலங்களில் கூட தெய்வீக சத்திய வார்த்தைகளை குறித்து நீங்கள் தேற்ற வேண்டும் என்று கூட மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுவோம் ஜீவன பிதாவே. அப்படியே கூட இந்த சிறிய ஜபத்தினை இந்த சிறிய மன்றத்தினை எங்கள் ரட்சகரும் போதரும் குருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வளம் இந்த அன்பின் கொள்ளாத பிதாவே. ஆமென்.